கொன்றுச்சு. அது கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு பிறகு தான் அந்த குழந்தையோடைய சடலம் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனை முடிஞ்சு அவங்களுடைய குடும்பத்தினோட ஒப்படைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வந்து 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு வாரத்துக்கு மாதிரி நியூஸ் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். வனவிலங்குகளால் உயிர்கள் பறிபோகின்றன, தாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். இது வந்து மாறணும். அவங்க மக்களுக்கு சரியான பாதுகாப்பு வழிமுறைகளை அரசு கொண்டு வரணும். ஆல்ரெடி பாதுகாப்பு வழிமுறைகள் இருந்தாலும் அதை இன்னும் முறைப்படுத்தப்படணும். நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். மக்களும் இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. குழந்தைகளை அன்டைமில் வெளியில் விடாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த இழப்பு நமக்கு சொல்ல வர்றது அதுதான். ஏன்னா குடும்பத்தில் அந்த குழந்தை இழந்தவங்களுக்கு அது பேர் இழப்பு தான். அது என்ன தான் நம்ம வந்து நிவாரண உதவிகள் கொடுத்தாலுமே அது உயிருக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்று. ஆனால் இனியாவது அது நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இது மாதிரி பள்ளிகளில் கல்லூரிகளில் காடுகளில் எப்படி பாதுகாப்பாக இருப்பது அப்படிங்கிறத பற்றி தனியாக அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், டீச்சிங் பண்ணணும்.